கட்டி பறக்குது மனசு. Co-presented by Stepstone Promoters. அஞ்சாத வீர ஆஞ்சநேய பேர ஆனாலும் அவளை பார்த்தா அடங்காத கால அடிச்சு போடுவாள ஆனாலும் அவளை பார்த்தா கண்ணால பார்த்தனே காதல் வந்ததே பெண் வாசம் என்ன தேடி இங்கு வந்ததே உள்ளார வார்த்தை ஒன்று மாட்டிக்கொண்டு என்ன கொள்ளுதே ஏ மனசு 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 இங்க நீ மன்மதன் மாதிரி ஸ்டைலா பேண்ட் சட்டை மாட்டிக்கிட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களோட கும்மாள அடிச்சுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு வியாபார யுக்திமா. டபார், நீ பண்ண தப்ப நீயே சரி பண்ற. ஒரு அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிகளோட சௌக்கியமா இருக்கணும்டா. என்ன இப்படி பார்க்கறான்? புரிஞ்சு போச்சியா? நீங்க என்ன பேசுறீங்க, எதுக்கு பேசுறீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க என்ன டெஸ்ட் பண்ணதான் இப்படி பேசுறீங்க, கரெக்டா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லடா. அப்படி இல்லைன்னா ஏதோ இருக்குன்னு அர்த்தம். நான் அந்த பொண்ணை பார்க்க கூடாதுன்ற விஷயத்துல எவ்வளவு உறுதியா இருக்குன்றத டெஸ்ட் பண்றீங்க, அப்படிதானே? டேய், நீயா ஏன்டா தப்பு தப்பா நினைச்சுக்கிட்டு என்னையும் குழப்புற? அப்படியெல்லாம் இல்லடா. உன்னை நான் டெஸ்ட் எல்லாம் பண்ணல. உண்மையிலேயே நீ படிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், அதை தாண்டா நான் விரும்புறேன். என்னால நம்பவே முடியலையே. நீங்க தானா? நான் தாண்டா, நானே தாண்டா. தயவு செய்து நான் சொல்றத நம்புடா. நான் நம்ப மாட்டேன். நீங்க யார்கிட்ட கெஞ்சி நான் பார்த்ததே இல்லையே. டேய், அப்போ மிரட்டி சொன்னா தான் நம்புவியா நீ? நீ கண்டிப்பா படிக்கிறதுக்கு போகணும். ஐயா, உண்மையாவா சொல்றீங்க? உண்மையா தாண்டா சொல்றேன். சத்தியமாவா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன்டா, நம்புடா. எப்படி திடீர்னு உங்க மனசு மாறிச்சு? நாமெல்லாம் ஆஞ்சநேயர் பக்தர்கள், பிரம்மச்சரியா இருக்கிறது நம்மளோட கொள்கை. இப்படி தாண்டா ஆஞ்சநேயரை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிரம்மச்சரியா இருந்துகிட்டு இருக்கோம். இப்ப ஆஞ்சநேயருக்கு பிடிச்சவர் யாரு? ராமரு. அப்படியாப்பட்ட ராமரையும் பிரிஞ்சு போன சீதையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு பாடுபட்டது யாரு? நம்ம அனுமாரு. அதத்தான் நான் சொல்ல வந்தேன். நம்ம ஆஞ்சநேயருக்கு ஒன்று கட்டையா இருந்தா பிடிக்காது, ஜோடியா இருந்தா தான் அவருக்கு பிடிக்கும். நீ முதல்ல ஜோடி சேரு, அதுக்கு முன்னாடியே டியூஷன்ல போய் சேர்ந்துக்க. ஐயா, எப்படி அவங்களுக்கு திடீர்னு இந்த ஞானோதயம்? சில பேருக்கு சொன்னா புரியும், சில பேருக்கு அடிச்சு சொன்னா தான் புரியும். எனக்கு அடிச்சு சொன்னாங்க, புரியாம இருக்குமாடா. எது? உங்களை அடிச்சாங்களா? யார் அடிச்சது? டேய், யாரு நீ அடிக்க முடியும்? இல்ல அடிச்சிருவாங்களா? நான் தான் சும்மா விட்டுருவனா? நேத்து கனவுல அனுமார் வந்து தலையில கொட்டி சொன்னாரு, அதைத்தான் உனக்கு சொன்னேன். ஆஹா, அந்த ஆஞ்சநேயர் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டாரா? இனி எதை பத்தி யோசிக்க தேவையில்ல. நான் டியூஷன் போயிட்டேன். போ போ போ. ஆசனே ஆசனே, ஆசீர்வாதம் பண்ணுங்க. வரேன். ஓடா. லா லா லா. நான் டியூஷன் போறேன். நான் டியூஷன் போறேன். தாயாரம்மா, நீங்கள் சொன்னது மாதிரியே சொல்லி முடிச்சிட்டேன். இதோட என்னுடைய கடமை முடிஞ்சிருச்சு.
இத்தோட எல்லாம் கடமை முடியல. என்னைக்கு தமிழ் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறானோ அது வரைக்கும் உங்களுக்கு நிறைய கடமை இருக்கு. அப்பப்ப வந்து சொல்லுவேன். இருக்கட்டும். இன்னைக்கு ஓ நேரம் நீ பேசிட்டு போற, எனக்கும் ஒரு நேரம் வரும், பார்த்துக்கிறேன். ஏய் என்னடா பண்ற? யாரு? அரே இங்க பாருடா. கண்ணாடியில பாருடா, பேரிக்க மாட்டியா? டேய் யாரா நீ? என்னோட மனசாட்சியா? நீ பழைய படத்தை பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுடா எப்ப பார்த்தாலும் மனசாட்சி கிணசாட்சின்னு. நான் உன்னோட மனசாட்சியெல்லாம் இல்ல, உன் உடம்புடா கோமுட்டி தலையா. என்னது உடம்பா? என்ன தமிழ்ல சொன்னா புரியலையா? அட ஆமாண்டா, நான் உன்னோட பாடியா இருக்கிறது நினைச்சா ரொம்ப கேவலப்படுறேன், வேதனைப்படுறேன், வெக்கப்படுறேன். என்ன நீ வந்ததுல இருந்து ஏதோ பேசிட்டு இருக்க? எனக்கு எது சொன்னாலும் மனசாட்சி தானே வந்து சொல்லும். அது என்னடா பெரிய மனசாட்சி? டவுசர் மனசாட்சி? ஏய் முதல்ல உருவத்தை தாண்டா பாப்பாங்க, அப்புறம் தான் மனசு. உடம்பு வாட்ட சட்டமா இருந்தாதான் எல்லாம் திரும்பியே பாக்குறாங்க. இந்த ஒரு லாஜிக் கூட உனக்கு புரியல. தீவெட்டி தலையா, பெரிய டவுசர் மாதிரி பேசுற. நான் உடம்பா இருக்கிறத நினைச்சு ரொம்ப கேவலமா நினைக்கிறேன்டா. டேய் அப்படி நான் என்னடா உனக்கு குறை வச்சிட்டேன்? ஓஹோ, வேலைக்கு நல்லா சாப்பாடு போடுறேன். சண்டேனா சிக்கன் மட்டன் எல்லாம் போடுறேன். தினமும் உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்றேன். இதை விட என்னடா வேணும்? அழகு வேணும்டா, அழகு. நீ சட்டையே போடாம சல்மான் கான் மாதிரி பாடியை காமிச்சா கூட நான் சந்தோஷப்படுவேன்டா. ஆனா சட்டையே போடுறேன்ற பேர்ல அந்த சட்டையை பாரு, பஞ்சு மிட்டாய் கலர்ல. அந்த கலரை பார்த்து 2-3 தடவை மாடு மிரண்டுருக்குடா. நல்ல வேலை அந்த கோவத்துல வந்து என்ன முட்டிருந்தா இந்த உடம்பு என்னத்துக்கா இருக்கும்? பாடி மேல பஞ்சு மிட்டாய் கலர்ல ஒரு சட்டை, கீழே காலங்காலமா கட்டுற அதே வெள்ளை வேஷ்டி. டேய் உனக்கு கூட அதே வேஷ்டி தான்டா. நீ அந்த வேஷ்டி கட்டினா அந்த பாடிக்கும் இந்த பாடிக்கும் என்னடா வித்தியாசம்? அதாவது தயவு செஞ்சு இப்போவாது டிசைனா நல்ல கலரா ட்ரெஸ் பண்றா. ஸ்டைலா இரு, என் மானத்தை வாங்காத. ஒரு பொம்பளை புள்ள கிட்ட படிக்க போறப்போ இந்த மஞ்சள் கலர் ஜிங்கிச்சா, பச்சை கலர் ஜிங்கிச்சா இப்படிலாம் போடக்கூடாதுடா, புரியுதுடா? ஆனா என்கிட்ட வேற கலர்ல ட்ரெஸ் இல்லையே. உனக்கு அறிவு கொடுத்தாண்டா இல்ல, அதுக்கு என்னடா செய்யறது? ஏய் உனக்கு தான் தம்பின்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன்கிட்ட ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்கு. அதை பார்த்து எத்தனை நாள் நான் பொறாமப்பட்டிருக்க தெரியுமா? போட இப்போது அவன்கிட்ட இந்த கடன் வாங்கி அந்த ட்ரெஸ்ஸை எனக்கு மாட்டி விட்டுரு. அப்படியே அந்த கருப்பு கண்ணாடி ஷூ எல்லாம் மாட்டிக்க. சரி கரும இப்பே போறேன், எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. அச்சுக்கா
இல்ல பங்கு பங்கு நான் தலையில் மகுடம் தரிச்சிடாத கிங்கு கிங்கு தலையேது எனக்கு இல்ல பங்கு பங்கு நான் தலையில் மகுடம் தரிச்சிடாத கிங்கு கிங்கு. என்னக்கா தம்பிய பார்த்து அசந்து போயிட்டியா? ஆமாண்டா தம்பி. திடீர்னு என்னாச்சு உனக்கு? எச்சச்ச கச்சச்ச கச்சச்ச அப்படின்னா கண்ணா ஸ்டைலுமா. ரஜினி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆனா போதுமே. ஆளால் கலப்பறம் தாங்க முடியல. அதிகமா பேசுற அக்காவும் அடுத்து என்ன சொல்றதுன்னு தெரியலையா? தெரியும்டா, ஆனா சொல்ல மாட்டேன். மாப்ள மேனேஜ் பண்ணது போதும். என்ன மேட்ரு? மேட்டர்னா தம்பி ஜாலியா இருக்கு போல. சந்தோஷத்தை கொண்டாடுவோமா? என்ன வேணும் கேளுங்க. ஆளுக்கு ஒரு கடலை மிட்டாய், தேன் மிட்டாய். சே என்னது இது? ஆள் பொத்தனமா கடலை மிட்டாய் தேன் மிட்டாய்ட்டு. வாங்க உங்க எல்லாருக்கும் 5 ஸ்டாரே வாங்கி தரேன். கண்ணா ஓத்திக்கோ. ஃபாலோ. கமான் கமான். அண்ணே 5 5 ஸ்டார். Take it. Take it. இந்த வெச்சிக்கோ. தேங்க்ஸ் ரா. அண்ணே எனக்கு ஒன்று கொடுண்ணே. என்ன இவன் சாதாரணமா கேட்டாலே வாங்கி தர மாட்டான். இப்ப கடல் மிட்டாய் கேட்டா 5 ஸ்டார் வாங்கி தரா. டேய் மாசத்துக்கு ஒரு வாட்டி அமாவாசை பௌர்ணமி வர்றது இல்லையா? அப்ப அண்ணா லூசுன்றியா? டேய் அங்க என்னடா குசு குசு? அது ஒண்ணு இல்ல தம்பி. நீ நல்லவா வல்லவன் பேசிட்டு இருக்க. நல்லவன் வல்லவன்லாம் பேச தேவையில்ல. கெட்டவன் சொல்லாம இருந்தாலே போதும். 5 ஸ்டார் சாப்பிட்ட இந்த நாக்குல அப்படி சொன்னா அது நாக்கில மாப்ள புண்ணாக்கு. இத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கங்க. பேச்ச மாத்த கூடாது. வாங்க டியூஷன் போலாம். டேய் இதெல்லாம் உங்க மேல இருக்கிற பாசத்துல வாங்கி கொடுத்தேன்னு நினைச்சீங்களா? எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான்டா. நீங்க அங்க வந்து மலர் டீச்சர் முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸை பத்தி கேவலமா பேசிடக்கூடாதுன்னா உங்களுக்கு 5 ஸ்டாரே வாங்கி கொடுத்தேன். செல்வன்டா, தமிழ் செல்வன். வணக்கம்மா. ஏதோ வர சொன்னீங்களாமே? ஆமா, ஒரு விவரம் கேட்கணும்னு தான் உன்னை வர சொன்னேன். கேளுங்கம்மா. தாயாரம்மா உன்னை பார்க்க வந்தாங்களா? அந்த தாயாரம்மா என்னை பத்தின உண்மையெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க போல இருக்க. உன்னை தான் கேக்குறேன். தாயாரம்மா பார்க்க வந்தாங்களா? ஆமாம்மா வந்தாங்க. என்ன மன்னிச்சிருங்க. நான் இத்தனை நாளா ஊரையும் கூட்டத்துக்கு வர்ற பசங்களையும் ஏமாத்திக்கிட்டு இருந்தது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க. இல்லை தயவு செய்து இதை கார்மிக ஐயா கிட்ட சொல்லிடாதீங்க. என்ன இந்த ஆளு? நான் ஒரு விஷயத்த கேட்க வந்தா இவர் வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. சரி, முதல்ல தாயாரம்மா உங்ககிட்ட வந்ததுல இருந்து என்ன நடந்துச்சுன்னு கிளியரா சொல்லிடு. அதான் உனக்கு நல்லது. தாயாரம்மா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களே? அவங்க சொன்னது இருக்கட்டும், இப்ப நீ சொல்லு. சொல்லிடுறேம்மா. நான் இத்தனை நாளா பிரம்மச்சாரின்னு ஏமாத்திக்கிட்டு கூடத்துக்கு வர்ற பசங்களையும் பிரம்மச்சாரியா வாழணும்னு கட்டளை போட்டு கூடத்துக்கு மவுசு சேர்த்து அது மூலமா அதிக கட்டணத்தையும் வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தமிழை டியூஷனுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னா அவ்வளவு பெரிய வீட்டு பிள்ளையவே கட்டுப்படுத்தி அடக்கி வச்சிட்டேன்னு என் கூடத்துக்கு பெருமை வரும்னு நினைச்சேன். ஆனா கைக்கு எட்டினது வாக்கி எட்டாத மாதிரி இவ்வளவு சீக்கிரம் தாயாரமா
கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. அவங்க திடீர்னு ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னையும் என் பொண்டாட்டி பிள்ளைங்களையும் பார்த்துட்டாங்க. ஐயா, நீ மட்டும் குடும்பத்தோட வாழ்ந்துக்கிட்டு வளர்ற பசங்க வாழ்க்கையை கெடுத்துட்டியே, இதை நான் ஊருக்குள்ள எல்லார்ட்டையும் சொல்றேன்னு என்னைய மிரட்டினாங்க. அப்படியே நான் அவங்க கை காலில் விழுந்து கெஞ்சினேன். நான் ஊருக்குள்ள சொல்லாம இருக்கணும்னாக்கா நீ மறுபடியும் தமிழை டியூஷனுக்கு போக சொல்லணும். அது மட்டும் இல்ல, நீ பிரம்மச்சரியா இருக்க வேண்டியதில்லை, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழு அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. அதை சொல்லித்தான் நான் தப்பிச்சுக்கிட்டேன். இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. அம்மா, தயவு செய்து இந்த விஷயத்த ஐயாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. நீ கல்யாணம் பண்ணி ரகசிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறத தாயாரம்மா என்கிட்ட வந்து சொல்லல. நீ சொல்லிதான் இப்ப எனக்கே தெரியுது. நாம தான் உடவிட்டோமோ? அம்மா அம்மா, தயவு செய்து இத வெளியில யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. என் பொழப்பு போயிருமா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். ப்ளீஸ்மா. சரி, நீ கிளம்பு. ஏதாவது அவசரம்னா நான் தகவல் சொல்லி அனுப்புறேன். சரிம்மா, தயவு செய்து என் பொழப்பையும் மானத்தையும் நீங்க தான் காப்பாற்றணும். வர்றம்மா. குட் ஈவினிங். என்ன இன்னைக்கு புதுசா இருக்கீங்க? புது பேண்ட், புது ஷர்ட், ரொம்ப ஸ்டைலா இருக்கீங்களே. என்ன விசேஷம்? பிறந்த நாளா? அதெல்லாம் இல்ல டீச்சர். டீச்சர், பையனுக்கு காலேஜ் படிக்கிறதா நினைப்பு. அடி பாவி மவளே, டீச்சர் முன்னாடி அசிங்கப்படுத்த கூடாதுன்னு உனக்கு 5 ஸ்டார்லாம் வாங்கி கொடுத்தேன். கரமணி, இன்னைக்கு தமிழ் சார் புதுசா லட்சணமா அழகா இருக்காருல்ல? அட தமிழா இது? என்ன இன்னைக்கு புதுசா இருக்கீங்க? ஓ, பேண்ட் ஷர்ட்னாலயா? என்ன விசேஷம்? பிறந்த நாளா? ஐயோ இல்லைங்கம்மா. இல்லையா? நானும் பர்த்டேவா இருக்குமோ, சாக்லேட் கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்ல. டீச்சர், இன்னைக்கு தமிழுக்கு பர்த்டே இல்லனாலும் எங்க எல்லாருக்கும் சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுவும் பெரிய பெரிய சாக்லேட். ஓ, அப்படியா? என்ன தமிழ் சார், எனக்குலாம் சாக்லேட் இல்லையா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் வாங்கி தருவீங்களா? சும்மா தான் சொன்னேன். இல்ல, நான் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன தமிழ், சாக்லேட் மலருக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மட்டும்தானா? எனக்கு இல்லையா?
டேய் அவ்வளவு வேகமா சாக்லேட் எப்பறம் புடுங்கனே? அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா நடங்க. ஏண்டா டியூஷனுக்கு லேட்டா வந்தது இல்லாம எனக்கு வர வேண்டிய சாக்லேட்டை புடுங்கிட்டியா? மரியாதையா சாக்லேட்டை கொடு. இந்தாங்க. சும்மா சொல்லுண்டா, நீயே சாப்பிடு.